கவனிங்க. கொஷின் நம்பர் 7 ஓகேங்களா? ஆனுவல் எக்ஸாமில் 1 2 3 வந்து சினானிம்ஸு, 4 5 6 வந்து ஆண்டனிம்ஸு. கொஷின் நம்பர் 7 வந்து சிங்குலர் ப்ளூரல். உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 35ல் இருக்கு. கொஷின்ஸ் இங்கே இருக்கு. ஆன்சர் சொல்லி கொடுங்க. சேர், சிங்குலர் வந்து சேர், ப்ளூரல் என்ன வரும்? புரியுதுங்களா? CHAIR, சேரோட எஸ் சேர்க்கும். சேர்ஸ். நாற்காலி, நாற்காலிகள். பாக்ஸ், பாக்ஸ்னா என்ன? பாக்ஸ்னா என்னம்மா? அதோடைய பன்மை என்ன சொல்லுங்க? இங்க பாக்ஸோட நம்ம என்ன சேர்க்கிறோம்னா BOX, பாக்ஸ் போட்டோம். எஸ் சேர்க்க கூடாது, ES. என்ன சேர்க்கிறோம்? அடுத்தது எஸ்கிமோ. இந்த பனி பிரதேசத்துல வாழக்கூடிய மக்களை எஸ்கிமோன்னு சொல்றோம். சிங்குலர் வந்து எஸ்கிமோ, ப்ளூரல்ல வந்து எஸ்கிமோஸ். கூட எஸ் சேர்க்கணும். எஸ் கி மோ போட்டாச்சு, கூட வந்து எஸ். எஸ்கிமோஸ், பனி பிரதேசத்துல வாழக்கூடிய மக்களை எஸ்கிமோஸ்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது லேடி. லேடினா யாரை குறிக்கும்? பெண்களை குறிக்காது, பெண்ணை குறிக்கும், ஒரு நபரை குறிக்கும். இந்த லேடியை வந்து நம்ம பன்மையாக்கும் போது, ப்ளூரல் ஆக்கும் போது லேடிஸ்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த லேடியில வரக்கூடிய ஒய்யை எடுத்துட்டு, லேடியில வரக்கூடிய ஒய்யை எடுத்துட்டு IES, லேடிஸ். ஒய்யை கட் பண்ணிடணும். ஓகேங்களா? லேடி, லேடிஸ். பெண், பெண்கள். அடுத்தது ரேடியஸ். நம்ம ரேடியஸ்னா மேக்ஸ்ல போடுவோம் இல்லையா? ஆரம்னு சொல்றோம் இல்லையா? ஆரம், ஆரங்கன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ரேடியஸை ப்ளூரல்ல எழுதும்போது ரேடியை. இங்க பாருங்க, RADI இருக்கு இல்லையா? RADI எழுதிட்டேன். US வந்தா ஐ போடணும். ஜெனரலா உனக்கு ரேடியஸ் அப்படின்னா ரேடியை, US எடுத்துட்டு ஐ போடணும் அப்படின்னு போட்டுருவீங்க. இதுக்கு இன்னொரு ரூல் இருக்கு. பெரும்பாலும் இடத்துல எங்கேயாவது யூஎஸ்ன்னு முடிஞ்சா அந்த இடத்துல யூஎஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க? RADI போட்டாச்சு. யூஎஸ் இருக்குல்ல, இந்த யூஎஸ்ஐ எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுருக்கோம்? ஐ போட்டுருக்கோம். எங்கேயாவது உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தை வருது, ஓகேங்களா? அந்த வார்த்தையை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா யூஎஸ் எடுத்துட்டு ஐ போட்டுடலாம். யூஎஸ் எடுத்துட்டு ஐ போட்டுடலாம். ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் இது எடுத்துட்டு ஃபோக்கி. ஓகேவா? யூஎஸ் எடுத்துட்டு என்ன போட்டோம்? ஐ போட்டோம். யூஎஸ் எடுத்துட்டு என்ன போட்டோம்? ஐ போட்டோம். ஃபார்முலா, மேக்ஸ்ல வருது, சூத்திரம்னு சொல்ல போறோம். இந்த ஃபார்முலா வந்து சிங்குலர். இதனுடைய ப்ளூரல் பன்மை வந்து ஃபார்முலாஸ். சொல்லுங்க? இங்க பாருங்க, ஏ போட்டோமா, ஃபார்முலான்னு எழுதிட்டோமா, எஸ் போட்டு ஃபார்முலாஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா போட்டோமா ஃபார்முலான்னு, கூட ஈ சேர்த்து ஃபார்முலே, ஃபார்முலாஸ்னு சொல்லலாம், ஃபார்முலேன்னு சொல்லலாம். அடுத்தது சைல்டு. சைல்டு என்னப்பா? சைல்டுனா என்ன? குழந்தையினுடைய பன்மை என்ன? குழந்தை, குழந்தைகள். இங்க சைல்டு கூட நாம என்ன பண்ண போறோம்? சில லெட்டர்ஸ் சேர்த்து சைல்டு, சைல்ட்ரன்னு சொல்லக்கூடாது. சைல்டு வந்து அந்த லெட்டரோட மாறும்போது சில்ட்ரன் மாறும். சைல்டுனா குழந்தை, சில்ட்ரன் என்னப்பா? ஆரி என்று கூட சேர்த்துருங்க. தனியா வந்தா சைல்டு, இதோட சேரும்போது சைல்ட்ரன் சொல்லக்கூடாது, சில்ட்ரன். என்னது? அடுத்தது டீர். டீர்னா என்னப்பா? மானோட பன்மை, மானோட பன்மை, மான்களோட ஒருமை, மான், மான்கள் சொல்றதுல இங்க சிங்குலரும் அதுவே ப்ளூரலும் அதுவே டீர் தான் சொல்லணும். புரியுதுங்களா? லூஃப் என்ன பாரு? லூஃப்னா என்னன்னா ரொட்டி துண்டு. இந்த பிரெட் இருக்குல்ல, ஸ்லைஸ் ஸ்லைஸா இருக்கும் இல்லையா? அதில் ஒரு பீஸ் எடுக்கணும்ல சாப்பிட்றதுக்கு, அதுதான் லூஃப்னு சொல்லுவாங்க. ரொட்டி துண்டு நிறைய இருக்கு இல்லையா? ரொட்டி துண்டுகள்.
ரொட்டி துண்டுகள். இந்த லூப்ல இருக்கக்கூடிய f ஐ எடுத்துட்டு நாம என்ன சேர்க்கணும்? VES. இங்க பாருங்க, LOAF எடுத்துட்டு VES, ரொட்டி துண்டு ரொட்டி துண்டுகள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்பு சவுண்ட் வரணும். லூப்ஸ் சொல்லு, லூஸ்னு சொல்லிடாத, இப்பு சவுண்ட் வரணும். லூப்ஸ் சொல்லு. அடுத்தது ஹீரோ. ஹீரோனா கதாநாயகன். ஒரு படத்தில் நடிக்கிறார் இல்லையா, வில்லன் எடுத்து சண்டை போடுறாரு இல்லையா, கடைசியாக சக்ஸஸாக வராரு இல்லையா, ஹீரோனா கதாநாயகன். அவங்களுடைய ப்ளூரல் என்னன்னா ஹீரோஸ். சொல்லுங்க, HERO. ஹீரோ போட்டாச்சு, ES, ஹீரோஸ். புரியுதாமா? ஹீரோஸ். அடுத்தது இங்க வாங்க, பேஜ் நம்பர் 177ல இருக்கு சிங்குலர் ப்ளூரல். லீஃப். லீஃப்னா என்னப்பா? கொஞ்சம் சொல்லுங்க. லீஃப்னா என்ன? ஓகேங்களா? எஃப்ல முடியுதா? பெரும்பாலும் எஃப்லயோ யூஎஸ்ல முடிஞ்சா ஐயா போடணும்னு சொன்னோம் இல்லையா, எஃப்லயோ எஃப்இலயோ முடிஞ்சா அந்த எஃப்ஐயும் எஃப்இயும் எடுத்துட்டு எஃப்ஐயும் எஃப்இயும் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் விதி, செகண்ட் விதி. லீஃப் இருக்கா? இலை, இலைகள். லீவ்ஸ். LEAVES, லீவ்ஸ். வா போட்டு புள்ளி வைக்கிறோம். லீவ்ஸ் சவுண்ட். லாரி, சரக்கு உந்து. இந்த சரக்குங்களாம் எடுத்து போறது இல்லையா, திங்ஸ். லாரினா சரக்கு உந்து. லாரிஸ். இங்க பாரு, ஒய்யை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? LORRY எடுத்துட்டு IES. லேடி, லேடிஸ்னு சொன்னோம் இல்லையா, எங்கேயாவது ஒய் வந்ததுன்னா சில நேரத்தில் ஒய்யை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? IES. அடுத்தது பேக், பேக்ஸ். கிளாக், மேல கிளாக், கிளாக்ஸ். எஸ் மட்டும் சேர்க்கணும். இங்க பாரு, ஒய் எடுத்து IES. டேபிள், டேபிள், டேபிள்ஸ். lamp, lamps. doll, dolls. biscuit, biscuits. knife, நைஃப்னா கத்தி. கத்தியோட ப்ளூரல் என்ன? கத்திகள். ஓகேங்களா? இங்க பாருங்க, சொல்லிருக்கு பாரு. எஃப்இல வந்ததுன்னா எஃப்இ எடுத்துட்டு என்ன பண்ணணும்? எஃப்இ வந்திருக்குன்னா எஃப்இ எடுத்துட்டு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இங்க பாரு, இந்த எஃப்இ எடுத்துக்கணும். நைஃப், நைஃப்ஸ். என்னப்பா? இப்பு சவுண்ட், நைஃப்ஸ். ஓகேங்களா? இந்த நைஃபை படிக்கும்போது இந்த கே சைலண்ட். நைஃப்ங்கிற வார்த்தையை படிக்கும்போது, நைஃபோ நைஃப்ஸோ படிக்கும்போது இந்த கே வந்து சைலண்ட். NIFE நைஃப், NIVES நைஃப்ஸ், அந்த சவுண்டு தான் படிக்கணும். கே வந்து சைலண்ட். எழுதும்போது எழுதிக்கணும், ஆனால் சொல்லும்போது அந்த லெட்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லூஃப், லூஸ். ரொட்டி துண்டு ரொட்டி துண்டுகள். LOAF எடுத்துட்டோம். எடுத்துட்டு VES, லூஸ். ரொட்டி துண்டுகள். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்கா? ஆனுவல் எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டின் நம்பர் 7 சிங்குலர் ப்ளூரல். உங்களுடைய இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 35 அண்ட் பேஜ் நம்பர் 177ல இருக்கு. மோஸ்ட்லி ஆனுவல் எக்ஸாமில் இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுலேருந்து வந்துடும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. தேங்க்யூ.